ஹாய் ஹலோ வணக்கம். இந்த வீடியோவில் வந்து எக்ஸாம்பிள் 1.3 தான் பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள் 1.3ல ஃபஸ்ட்டு இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏ கிராஸ் பி யூனியன் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு தேவையானதெல்லாம் எடுத்து நான் கண்டுபிடிச்சி வச்சுக்கிறேன். பி யூனியன் சி. ஓகே, ஃபஸ்ட்டு இது நான் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏபிசியை வந்து நம்ம டீகோட் பண்ணி வச்சுக்கலாம். ஏபிசி. ஸோ ஏன்றது வந்து எக்ஸ் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர்ஸ். நேச்சுரல் நம்பர்ஸ்னால் 1 2 3 4லேருந்து ஆரம்பிக்கும். என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் வந்து 1லேருந்து 4க்குள்ளே இருக்குது. ஸோ 1 வந்து இங்கே ஈக்குவல் டு கொடுக்கல. இப்படி கொடுத்துருந்தா நம்ம 1ஐயும் சேர்த்து எடுத்துக்கணும், 1 2 3 4 சொல்லிட்டு. இது கொடுக்காததுனால நம்ம 2லேருந்து எடுக்கிறோம், 2 3. ஸோ 4 வந்து எடுக்கணுமா? எடுக்கக்கூடாது, ஏன்னா இங்கே வந்து less than or equal to கொடுக்கல. ஸோ 2 3 2 3. நெக்ஸ்ட்டு பி. பி பிலாங்ஸ் டு ஹோல் நம்பர்ஸ். ஹோல் நம்பர்ஸ்னால் 0லேருந்து ஆரம்பிக்கும். 0 இங்கே வந்து 0 வந்து நம்ம எடுக்கணும், ஏன்னா 0 less than or equal to x. ஸோ 0 எடுக்கணும். 0 1 2 less than 2. ஸோ 0 1 மட்டும் எடுக்கணும், 2 வந்து எடுக்கக்கூடாது, ஏன்னா இங்கே வந்து ஈக்குவல் டு இல்லை. ஸோ 0 1. நெக்ஸ்ட் சி. எக்ஸ் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தென் 3. நேச்சுரல் நம்பர்ஸ்னால் 1 2 3 எடுக்கணுமா? இங்கே வந்து ஈக்குவல் டு கொடுக்கல, ஸோ 3 வந்து எடுக்கக்கூடாது. ஸோ ஏபிசி எடுத்தாச்சு. ஸோ நம்ம வந்து நமக்கு தேவையானதெல்லாம் இப்போ கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு பி யூனியன் சி. யூனியன்னா இங்கே இருக்க எல்லா நம்பர்ஸையும் நம்ம எழுத போகிறோம். ரிப்பீட் ஆச்சுன்னா அதை வந்து நம்ம எழுதக்கூடாது. 0 1 1 2. ஸோ இது எல்லாத்தையும் எழுதணும்னா 0 1 2. இது வந்து 0 1 1 2ன்னு எழுதக்கூடாது, ஏன்னா செட்டில் வந்து எப்பவுமே ரிப்பீட் ஆகாது. ஸோ 0 1 2. நெக்ஸ்ட்டு ஏ கிராஸ் பி எழுதிக்கலாம். ஃபஸ்ட் நான் தனித்தனியாக எழுதிக்கிறேன், அதுக்கப்புறம் சேர்த்து எழுதிக்கிறேன். ஏ கிராஸ் பி. ஏ கிராஸ் பினா 2 0 2 1 3 0 3 1. 2 0 2 1 3 0 3 1. Next A cross C. A cross C என்னது? 2 1 2 2 3 1 3 2. 2 1 2 2 3 1 3 2. ஓகே, இப்போ வந்து நம்ம இது தனியாக கண்டுபிடிச்சாச்சு. இப்போ மொத்தமாக நம்ம வந்து எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ்ன்னு சொல்லிட்டு எழுதிக்கலாம். இப்போ வந்து எல்ஹெச்எஸ் எடுத்துக்குவோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்தோம்னா பி யூனியன் சி நம்ம இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இப்போது ஏவையும் பி யூனியன் சியையும் நம்ம வந்து கிராஸ் பண்ண போகிறோம். இப்போது ஏ வந்து 2 3, இங்கே வந்து 0 1 2. ஸோ எல்ஹெச்எஸ் வந்து 2 0 2 1 2 2 2 0 2 1 2 2. நெக்ஸ்ட் 3 0 3 1 3 2. 3 0 3 1 3 2. நெக்ஸ்ட் இது வந்து எனது ஏ கிராஸ் பி யூனியன் சி எல்ஹெச்எஸ். நெக்ஸ்ட் ஆர்ஹெச்எஸ்ல ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சிருக்கோம், ஏ கிராஸ் சி கண்டுபிடிச்சிருக்கோம். இது ரெண்டுக்கும் யூனியன் எடுக்கணும். ஸோ 2 0 இல்லை. ஸோ 2 0. இது என்னது? ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. 2 0 2 1 இங்கேயும் இருக்கு. நெக்ஸ்ட் 2 2 இருக்கு. நெக்ஸ்ட் 3 0 3 1 இங்கேயும் 3 1 இருக்கு. 3 2 இருக்கு. எல்லாத்துல இருக்கிறதே எழுதணும். ரிப்பீட் ஆச்சுன்னா அதை எழுத வேணாம்.
இப்போ இது வந்து RHS. இப்போ வந்து LHS RHS சேமா இருக்கா பாருங்க. 2,0 2,0 2,1 2,1 2,2 2,2 3,0 3,0 3,1 3,1 3,2 3,2. So LHS equal to RHS. Hence proved. இதிலே வந்து செகண்ட் பார்ட் இருக்கு. அந்த செகண்ட் பார்ட் இப்போ நம்ம பார்ப்போம். அதே ABC எழுதிக்கிறேன். A வந்து 2 3, B வந்து 0 1, C வந்து 1 2. ஓகே, இப்போ வந்து நம்ம செகண்ட் பார்ட் பார்க்க போறோம். இதுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் B இன்டர்செக்ஷன் C. B இன்டர்செக்ஷன் Cனா Bக்கும் Cக்கும் இந்த ரெண்டு செட்டுக்கும் காமனாக இருக்கிறத மட்டும் எடுக்கணும். ஸோ B இன்டர்செக்ஷன் Cனா ஸோ இது ரெண்டுக்கும் காமனாக என்ன இருக்குது? 1 மட்டும் தான் காமனாக இருக்குது. ஸோ 1. நெக்ஸ்ட்டு A cross B கண்டுபிடிச்சிக்கலாம். A cross B. ஸோ 2 0 2 1 3 0 3 1 2 0 2 1 3 0 3 1. நெக்ஸ்ட் இங்கே வந்து A cross C கண்டுபிடிச்சிக்கலாம். A cross C 2 1 2 2 3 1 3 2 2 1 2 2 3 1 3 2. நெக்ஸ்ட் இப்போ வந்து நம்ம LHS எடுத்துக்குவோம். A cross B intersection C. A cross B intersection C 1 மட்டும் தான் இருக்கு. ஸோ 2 1 3 1. ஸோ A cross B intersection C equal to 2 1 3 1. ரெண்டு தான் வருது. 2 1 3 1. நெக்ஸ்ட் RHS எடுத்துக்குவோம். RHSல A cross B இன்டர்செக்ஷன் A cross C. இது ரெண்டுத்துக்கும் காமனாக என்ன இருக்கோ அது மட்டும் எடுக்கணும். ஸோ 2 0 இங்கே இருக்குது, இங்கே 2 0 இல்லை, ஸோ எடுக்கக்கூடாது. 2 1 இருக்குது, 2 1 இருக்குது, ஸோ இது எடுத்துக்கலாம். ஸோ A cross B இன்டர்செக்ஷன் A cross C ஈக்குவல் டு 2 0 இல்லை, 2 1 வந்து காமனாக இருக்குது, ஸோ 2 1 எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு 3 0 3 0 இல்லை, 3 1 இருக்குது, 3 1 இருக்குது, ஸோ 3 1 காமனாக எடுத்துக்கிறேன். ஸோ LHS RHS நீங்கள் பார்த்தீங்கன்னா சேமாக இருக்குது. ஸோ LHS equal to RHS, hence proved. ஓகே, இதோட வந்து நமக்கு எக்ஸாம்பிள் 1.3 முடிஞ்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 1.1லேருந்து நம்ம ஆரம்பிப்போம். தேங்க்யூ.